பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். ஜனவரி 22 முதல் ஜனவரி 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, செவ்வாய் பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? அதாவது இந்த வாரம் சுமாரான வாரமாக இருக்குமா, சூப்பரான ஒரு வாரமாக இருக்குமா? ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். எதை எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டம் கற்பனை அதிகமாக இருக்கும். அதனால் எளிதில் முடிக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும்னா அப்போ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கணும் இல்லையா? அதே நேரத்தில் மனைவி, அதாவது உங்கள் கணவனுக்கு மனைவியாக இருக்கும் பட்சத்தில், மனைவிக்கு கணவன் அப்படின்னாக்கா, இந்த 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவும் டெப்த்தாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க உங்களுக்கு அவங்க பிரம்மாண்டத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் அது கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் குரு பகவான் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு வருமானம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். உதாரணமாக, வழக்கறிஞர் இருக்கார். அவர் ஆர்கியூமெண்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்து கோர்ட்டில் இது வரைக்கும் இல்லாத திறமையை அவர் வெளிப்படுத்துவார். இவ்வளோ நாளாக எங்கப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய திறமை வெளிப்பாடாகி மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ அவருக்கு ரேட்டிங் ஏறும் இல்லையா? அதுபோல் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் இருப்பாங்க. அவங்களும் நல்லா டீச்சிங் ப்ரொஃபஷனில் ரொம்ப பிரமாதமாக பண்ணக்கூடிய நிலை. ஜோதிடர்கள், இப்படி வாக்கினை கொண்டு தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 5ஆம் இடத்து அதிபதி 3இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார், அதாவது உச்ச நிலையில் இருக்கிறார் சந்திர பகவான். அப்போது 5 குடையவன் நல்ல நிலையில் இருக்காருன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய முன்னேற்றம் மிக மிக பிரமாதமாக இருக்கும். அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி புதன் குரு பார்வை பெற்று 4ஆம் இடத்தை பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்க போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பும்னு சொல்லியிருக்கும். அப்போது சொத்து வாங்க, மனம் வாங்க, வீடு வாங்க, ஃப்ளாட் வாங்க, வீடு கட்ட, சொத்து, இப்படி ஏதாவது ஒரு சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்களுக்கு கூட பொற்காலமாக அமையப்போகிறது. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள், ஏன்னா புதன் 4ஆம் வீட்டை பார்க்குறாரு, அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இல்லை. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருக்கும். தாய் மாமன் வழி சொந்தங்கள் கூட ஆதரவை தரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம்
குரு பார்வையில் இருப்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் இந்த வாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கிரகங்கள் அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படை இப்பொழுது வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த ராகு பகவான் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். நிச்சயமாக உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம். அது கண்டிப்பாக சாத்தியமாகும். சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தில் கேது, கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க. பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது எப்படி அப்படின்னா, வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத யோகமாக கூட ஒருத்தருக்கு அமையலாம். மற்றபடி 9ஆம் இடம் சனி பார்வையில் இருப்பதால் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில், அதாவது தந்தை உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் சூரியன். அதாவது 9ஆம் இடத்த அதிபதியும் செவ்வாய் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கிறார். இருந்த போதிலும் தந்தைக்கு சில இடர்பாடுகள் வரலாம். தேக ஆரோக்கியம் கொஞ்சம் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு தந்தையால் அனுகூலங்கள், தந்தையால் ஆதாயங்கள், அதிலேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். இவர்கள் செயலாற்றி நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நிதித்துறை, நீதித்துறை இதில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சிலர் பிரகாசமாக நல்ல பேர் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரும். நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம். பணம் பல வகையில் பையை நிரப்பும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.